ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நம்மளுடைய நண்பருக்கு 4 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஆன்லைனில் அதிகப்படியான லோன் அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை ஹியர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முழு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நாம் எந்த ஒரு பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ஸோ ஒரு சிலருக்கு லோன் எலிஜிபிள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடையாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அதர்வைஸ் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதர்வைஸ் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய நண்பருக்கு எலிஜிபிள் கிடைச்ச இந்த 4 lakhs லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 3.5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. அது விதத்தில் 14,000 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸாகவே போயிடுது. ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி ஒரு 2,520 ரூபா, ப்ளஸ் அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாயும். ஒட்டு மொத்தமாக இந்த அமௌண்ட் எல்லாம் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 3,82,980 ரூபாயை அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் நமக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைச்சிருக்கிறதுனால நமக்கான ரீபேமெண்ட் டென்யூரும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் லோனாகவே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சமீபத்தில் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் எபோவ் 1 lakh லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இம்பார்ட்டண்ட்டாக இந்த போனவாலா ஃபின்கார்ப் அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற லைவ் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முன்ன பார்த்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு வர உங்களுடைய ஏஜை பொறுத்தவரையிலும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். தென் உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 30,000க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது எபோவ் 3 lakhsக்கு மேலே இருக்கணும். தென் மோஸ்ட்டாக சேலரிடு பர்சனுக்கு இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது 100% பெருசாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே செக் பண்ணாமல் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வெல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டாண்டர்டான இன்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்னு வர ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, இதுதான் மோஸ்ட்டாக எல்லோருக்கிட்ட இருந்துமே கேட்குறாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியலாக கேட்குறதில்ல. ஒருவேளை உங்களுடைய இன்கமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபியூச்சரில் மேபி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு அப்ளை பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதில்ல, ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, இது 2 மட்டும் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய காமனான லோன் டீடைல்ஸ் அப்படின்னு வர இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 50,000லேருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் இன்ஸ்டண்ட்டாகவே பர்சனல் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டானா வித்தின் ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே உங்களுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 டேக்குள்ளேயே உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை பேங்க்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இதை தவிர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 16%லேருந்து அதிகபட்சமாக 36% வரையிலும் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 20%லேருந்து அதிகபட்சமாக 40% வரையிலும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2.5%லேருந்து மேக்ஸிமமாக 4% வரையிலும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். தென் முன்ன பார்த்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 6 மந்த்லேருந்து அதிகபட்சமாக 84 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து நீங்கள் இடையில ஏதாவது இந்த லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது 0 ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேர்த்து கட்டினாலே போதுமானது. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2023 லாஸ்ட்டாக ப்ளே ஸ்டோரில் எகைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எகைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது இவங்க ஏற்கனவே நிறைய டைம் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் இருந்திருக்காங்க. பட் ஒரு சில காரணங்களால் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் 2023 திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்த இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 10 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 7,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.7 இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனால் அதிக பேர் இதுவரையிலும் லோன் எடுத்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை.
பட் எந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்தாலும் சரி ஆன் டைமில் ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடணும். அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.